நாளைக்கு கேள்வியில் ஒரு புது இனிஷியேட்டிவ். ஸோ லைவ் புக் ரீடிங் செஷன். ஸோ த லேர்னிங் ட்ராப் அப்படின்ற ஒரு புக்கில் பர்டிகுலர் சாப்டர் ஆர்ட் ஆஃப் செல்லிங். ஸோ இதை பற்றி வந்து லைவாக புக் ரீட் பண்ணி இதை பற்றி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிட்லப்பாக்கம் லேக்கில் ஷார்ப் அட் 4:30 PM நீங்கள் எல்லோரும் வரணும். இட்ஸ் கோயிங் டு பி 60 minute செஷன். இந்த வீடியோவில் நீங்கள் ஏன் இந்த செஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்றத வந்து சுருக்கமாக வந்து சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ ஆப்வியஸ்லி ஆஸ் ஐ செட், புக் ரீடிங்ன்ற ஹேபிட் வந்து டைனோசர் காலத்துலேயே அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஐ ஆம் நாட் சீயிங் மச் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் புக் ரீடிங் இப்போ இருக்கிற சர்க்கிளில். ஸோ அதை இன்ஸ்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தேன். ஸோ திஸ் இஸ் தி ப்ரைமரி அப்ஜெக்டிவ். பட் ஒய் திஸ் புக்? ஸோ அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக வந்து நான் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஆஸ் பெர் கிளீஷே, நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு வாங்கினா கூட என்ன பண்ணுவோன்னா வெண்டைக்காவை வந்து உடச்சி பார்த்து வாங்குவோம், அப்புறம் தேங்காவை தட்டி பாட்டு வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து வாங்குகிறோம். இதே தான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலாம்னு வந்து நம்ம ட்ரையல் ரூமுக்கு போயிட்டு ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோ இல்லை செகண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரையல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குகிறோம். பட் when comes to the education, particularly to the kids, நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்சிவாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய சர்க்கிளில் வந்து அப்படி பண்ணுறதா எனக்கு தெரியல. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்துட்டு, ஸோ பக்கத்து வீட்டு அண்ணா வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாருன்னா நம்ம குழந்தையும் வந்து எப்பாடுபட்டோம் அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. அந்த ஸ்கூலில் நல்லா டாப்பர்ஸ் இருக்காங்க, அப்போ அங்கே போய் சேர்த்துடணும். இப்போ கூட நான் வந்து காலையில் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ரொபாட்டிக் எக்ஸ்போ வந்து பார்த்துட்டு வந்தேன். பசங்கள்லாம் கலக்கியிருக்காங்க. ஸோ இப்போ இதுவே வந்து ஒரு வெளி ஸ்கூல்லேருந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்போ நடக்கலையே, அப்போ நம்ம குழந்தை வந்து ரொபாட்டிக்ஸில் வந்துட்டு தெரியாமல் வந்துடுமோ, ஏஐயில் வந்துட்டு நாலேஜ் இல்லாமல் வந்துடுமோ அப்படின்ற ஒரு ஃபோமோ வந்து க்ரியேட் ஆகும். அதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்போது வேறு எதனா ஒரு ரொபாட்டிக் கிளாஸில் சேர்த்துடலாமா, இல்லை இந்த ஸ்கூல்லையே நம்ம சேர்த்துடலாமா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசெல்லாம் அலைப்பாயும். பட் வாட் இஸ் தி கேரண்டி தட் ரொபாட்டிக்ஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து வளரப்போகுது, ஏஐயில் எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது? ஸோ அப்படின்ற டேட்டாவோ ஒரு புரிதலோ இல்லைனா ஃபோர்ஸி பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னா வந்துட்டு ஒன்லி ஃபியூ வில் ஹேவ் தட். பட் மற்றவங்க எல்லோரும் வரணும் அப்படின்னா வி நீட் டு ஹேவ் சம் அவேர்னஸில். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி புக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பர்டிகுலர் இந்த புக்கில் வந்து இதே மாதிரி கோவிட் டைமில் எடியூடெக் ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கரிக்குலத்தை வந்து பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ஃபண்டிங்லாம் வந்த உடனே பைஜூஸ் எப்படிலாம் வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து இந்த மாதிரி வந்து அலைப்பாயிற ஒரு பேரண்ட்ஸ் மைண்டை வந்து கழுவி அவங்களோட ப்ராடக்டை வந்து அக்ரெசிவாக வந்து செல் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி தான் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சாப்டரில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னா திஸ் இஸ் தி ஏஐ எரால. ஸோ ஈச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா புது ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏஐயில் சோரான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வீடியோ ஒரு மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு பி திஸ் ரெவல்யூஷன், ஏஐ ரெவல்யூஷன். ஸோ அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தான் உள்ளே வரும். ஸோ நம்மளுக்கு ஒரே குழப்பமாக ஆக போகுது, எதை படிக்கணும் எதை விடணும் அப்படின்னு தெரிய போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து we need to have some informed community. ஸோ எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது, இந்த மாதிரி புக்கை படித்து அவேர்னஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு we can take some informed decision. நம்மளோட பசங்களோட கரிக்குலம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அந்த மாதிரிலாம் கிடையாது. we have been running this around 4 years now. ஸோ மெயின் அஜெண்டா வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து வளர்க்கணும், இன்ஃபார்ம்டு கம்யூனிட்டி இன் அவர் லோக்கல் ஏரியா. ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்க, டூ ஸ்ப்ரெட் த வேர்ட் டு நியர் அண்ட் டியர் ஒன்ஸ். நிறையா பேர் சேர்ந்தால் தான் வந்து நம்மளால் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி எடிடெக்கில் சில பேர் வந்து சேர்ந்து சக்ஸஸ் ஆகியிருக்கலாம், இல்லை சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபெயிலியர் கூட நடந்திருக்கும். ஸோ அவங்கெல்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா we can learn from each other. ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ். ஸோ see you there. நிறைய பேர் வருவாங்கன்ற எதிர்பார்க்குறேன். ஸோ சிட்லப்பாக்கம் லேக் at 4:30. Bye.